அப்போ ஒரு ஆசை ஒன்று வந்தது, இன்ஷா அல்லா நான் இதை பாப்பட ஆசை நிறைவேற்றுவேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் திருப்பூரை சொல்லுவாங்க, உம்மா சென்னு நீங்கள் தான் எனக்கு பாங்கு இக்காமத்தை வந்து நீங்களே ஒதுங்க டாக்டர் என்ற பிள்ளைக்கும். தோஸ் ஆர் மூமெண்ட்ஸ் நோ மணி கேன் பை. துவா மட்டும் செஞ்சு போதுமா, இதுக்கு நாங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்றும் பண்ணவானமா, நான் இதை முடிஞ்சா என் துணியால் வேலை முடிஞ்சுதா, இது என் ப்ரொஃபஷன், இதை முடிஞ்சா have I completed whatever Allah I felt has created me for. இல்லை இது விட ஒன்றும் இருக்கிறதே யாருமே இல்லை. என் ஃபேமிலியில் யாருமே பொலிட்டிக்ஸுக்கு வந்ததில்லை. ஒன்றா சொன்னார், இப்படி அன்ரகுமார் டிசாநாயக்கன்றது என்னோட ரொம்ப க்ளோஸ். நான் டாக்டர் உங்களுக்கு I want to introduce you. And when I saw him, met him first time, I knew that he had a good heart. Our intentions, ரொம்ப நல்ல intentions for this whole nation. அவர் சார் நான் கொஞ்சம் பேண்ட்ரி இருக்குது, நான் கொஞ்சம் பார்த்தா யாரோ பனியை உட்காந்துக்கிட்டு கீரை வெட்டுறாங்க. கொஞ்சம் பார்த்தா எங்களை டில்வின் சில்வா சகோதரியா அவர் தான் அன்றைக்கே லஞ்சுக்கு கீரை வெட்டுறது. ஸோ I mean, this type of thing really touched my heart. And very simple people. I was thinking how close they are to the religion of Islam and the Sunnah that we are following. பொது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கொழும்பு மாவட்டத்திலே ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய டாக்டர் ரிஸ்வி ஷாலி அவர்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ஹிஷாம். சரி, முதல் முறையாக நாம் உங்களை சந்திக்கிறோம் இந்த ஒரு கலந்துரையாடலில். முதல்ல யார் இந்த டாக்டர் ரிஸ்வி ஷாலி, எங்கே பிறந்தார்? நான் உண்மையாக என் பேரண்ட்ஸ் பிறந்தது கோலில், காலி டிஸ்ட்ரிக்டில். என் பாப்பா ஒரு கட்டுக்கோடு என்ற ஒரு வில்லேஜ் தானே கோலில். அது உண்மையான ஒரு வில்லேஜ் அந்த டைமில். ஆனால் இப்போ ஒரு ஹைவே வந்திருக்கிறது, அது பெரிய டவுன் ஆகிட்டு தாங்க. என் உம்மோட ஊர் ஹிரிம்புர கராப்பிட்டி ஹாஸ்பிட்டல் என்று எல்லாரும் தெரியும். அதுலேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஆன ஒரு 100-150 மீட்டர் தானே. அது அந்த காலத்தில் கராப்பிட்டி ஹாஸ்பிட்டல் வர முந்தைய அதுவும் இன்னொரு கிராமம் உண்டு. ஸோ நான் அங்கே தான் பிறந்தேன். ஆனால் என் உமா எனக்கு அப்போவே சொல்லுவாங்க, நான் 40 நாளிலே நான் உங்களை கொழும்பு கொண்டு வந்துட்டேன்ண்டு. அண்ட் அப்போ அவங்க அம்மா பாப்பன்னு சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு எங்கிட்ட நீங்கள் படிக்கணுமத்துக்காக வேண்டித்தானே படிப்பிக்கிறது தான் நாங்கள் கொழும்புக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கல்வி முக்கியத்துவம் கொடுத்தது அவங்க. அதனால தான் என்ன கொழும்பு கொண்டாந்து அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஃபாதர் இங்கே கொழும்புல அவரோட பிஸ்னஸும் இருந்தது. தந்தை வந்து ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒருத்தர், வியாபாரம், அவர் ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தது. கொழும்புல கிராண்ட் பாஸில் இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்து மௌத்தா போய்த்து கொஞ்சம் காலமாகுது. என்ற நானும் தம்பியும் அந்த பிஸ்னஸ் தான் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க இது வரையில். இப்போ உங்களோட கல்வி நடவடிக்கையில் நீங்கள் எந்த பாடசாலைக்கு போனீங்க? நான் போனது கொழும்பு இசிபதான மகாவித்யாலயன்றது, அங்கே தான் நான் படித்தேன். கிரேட் 1 இருந்து அங்கே தான் போய்ட்டோம். ஏன்னா அது போகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நாங்கள் அந்த டைமில் இருந்த வீடு ஒரு கூலி வீட்டில் இருந்தோம். அங்கே ஹெப்லக் டவுனில் ஸ்கூலுக்கு ரொம்ப கிட்டானால என்ன அங்கே போட்டுட்டாங்க. அங்கே தான் நான் கண்டினியூவாக படிச்சுட்டாங்க. இப்போ உங்களோட வந்து குடும்பத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார்? ஒரு சகோதரர் இருக்காரு. ஒரு சகோதரர் மட்டும்தானே? ஒரு சகோதரர் இருக்கிறாரு. 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு நானும் ஒன்று தம்பி ஒன்று இருக்காங்க. அவங்க 2 பேரும் என் பாப்பா செஞ்ச பிஸ்னஸை தான் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. ஒரு தாத்தா ஒன்று இருந்தது. அவங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போயிட்டாங்க. சிப்பத்தன கல்லூரியில் இப்படி கல்வி பயின்று வருகிற சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க? என்ன எது உங்களை அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மையாக சொல்கிறேன்னா நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு என் உம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் கொழும்புக்கு வாப்பா எங்களை கொழும்பு கொண்டாடுறதுக்கு மெயின் ரீசன், பிரதானமான காரியம் என்னென்னா உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் ஒன்று கொடுக்கணுமெண்டு. அப்புறம் எனக்கு சொல்லுவாங்க, என் உம்மா சொல்லி வாப்பான்னு சொல்லியிருக்காரு எனக்கிட்ட, நான் எவ்வளோ ட்ரை பண்ணினேன் மெடிக்கல் காலேஜுக்கு என்டர் பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு ஆசை உண்டு இந்த டாக்டர் ஆகிறதுக்கு. ஸோ பட் அது நிறைவேறலைன்ட்டு அவர் சொன்னார். முந்தி அட்வான்ஸ் லெவல்ன்ட்டு அந்த எக்ஸாம் அந்த டைமில் என்னவோ தெரியல என்னது அந்த எக்ஸாம் செஞ்சதுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு என்ட்ரன்ஸுக்கு வேறொரு வைவா ஒன்று இருக்கிறது. இப்போ அந்த மெத்தட் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரம் தியரி ஃப்ரம் அட்வான்ஸ். அந்த டைமில் ஒரு வைவா ஒன்று இருந்தது. அந்த வைவால் அவர் ஃபெயில் ஆகிட்டாருண்டு. அவருக்கு ஈ குடன்ட் கெட் த்ரூ த வைவா. இல்லைன்னா அவருக்கு ஈ வாஸ் குவாலிஃபைட் டு கோ, பட் அந்த வைவா வாஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக். அதனால் அவர் விட்டுட்டாருண்டு. அவர் விட்டு போட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துண்டு வந்து அவர் சொல்லுவாருன்னுட்டு நல்லா ஞாபகம் இருக்கிறது.
அவர் சொன்னால் நான் வீட்டுக்கு வந்து அந்த வைவா போகிற வென் ஐ கேம் டு நோ எனக்கு அதை பாஸ் பண்ணலன்னு நான் எல்லா புக்ஸையும் ஒரு பொட்டி ஒன்றில் போட்டு சீல் பண்ணிட்டேன். அந்த ஐடியாவே நான் விட்டுட்டு அவர்ட வாப்பட தம்பி ஒன்று இருந்தாங்க பிஸ்னஸ்மேன் கோலில், அவரோட பிஸ்னஸுக்கு போயிட்டாருண்டு அவர் சொன்னேன்ட்டு சரி என்னோட வந்து சேர்ந்துக்கோங்க. அப்படி தான் அவரோட இது இந்த அப்போ அந்த டைமில் எனக்கு நான் ஐ திங்க் ஐ ஃபர்ஸ்ட் ஹர்ட் தி ஸ்டோரி வென் ஐ வாஸ் அபவுட் சுமார் ஒரு 8-10 வருஷத்துக்கு முந்தைய. அப்போ ஒரு ஆசை ஒன்று வந்தது, இன்ஷா அல்லா நான் இது பாப்பட ஆசை நிறைவேற்றுவேன். அந்த மாதிரி தானே வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு தந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் த ஆக்சுவல் ரீசன் ஐ குட் சே. எங்கே நீங்கள் படிச்சீங்க மருத்துவத்துறை? நான் உண்மையாக அந்த டைமில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனும் பாகிஸ்தான் எம்பேசிலேருந்து ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ், குவாலிஃபைட் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 சீட்ஸ் பாகிஸ்தான் மெடிக்கல் காலேஜஸில் ஆஃபர் பண்ணினாங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதில் தான் நான் பாகிஸ்தான் மெடிக்கல் காலேஜுக்கு போய்ட்டு நான் படித்தேன். இங்கே படிச்சுட்டு வந்து இங்கே வந்து முதலாவது எந்த வைத்தியசாலையில் நீங்கள் பணியாற்ற தொடங்கினீங்க? குட். நான் அது படிச்சுட்டு வந்தேன். அந்த டைமில் ஃபாரின் கிராஜுவேட்ஸ் வந்த உடனே அப்படி ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் ரெஜிஸ்டர்ட் பிகாஸ் வி ஹேட் கோன் த்ரூ த ரிசர்வ் சீட்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் எக்ஸாம் ஒன்று இல்லை. உண்மையாக சொன்னேன்னா நான் வந்து 2 வாரத்திலே நான் என்னை இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சொன்னேன்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் ஒன்று எங்களுக்கு இருக்குல்ல. ஸோ வித்தின் 2 weeks ஐ வாஸ் போஸ்டட் டு வெல் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அகேன். எனக்கு உண்மையாக கொடுத்த ஃபஸ்ட்டுக்கு பத்துப்பிட்டிவாலா ஹாஸ்பிட்டல். பத்துப்பிட்டிவாலா ஹாஸ்பிட்டல் இங்கே கொழும்புக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறது. ஸோ நான் அந்த டைமில் இருந்தார் அந்த இது கொடுக்குற அந்த ஆஃபீஸர் நான் கேட்டேன், நோரேலியா வேக்கன்சி இல்லை. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், அவர் உட்காந்துட்டு இருந்தேன். நோரேலியா வேக்கன்சி இல்லைன்னு அவர் அப்படி தலையை தூக்கி என்ன பார்த்தார். ஏதோ என்ன இந்த இவன் என்ன கேட்குறாரு, பக்கத்தில் ஒரு இடம் கொடுக்குற நேரம். நோரேலியா இஸ் a difficult station, nobody wants to go there. He asked me, you உண்மையாக போகணுமா நோரேலி? நான் சொன்னேன் yes I want to go. ஸோ அவர் பார்த்து சொன்ன go and because அங்கே யாரும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை because it is a difficult station. இப்போ அங்கே போய் நீங்கள் வேலை செய்கிற நேரம் அந்த மக்களோட நிறைய பழகி இருப்பீங்க, பேசியிருப்பீங்க, அந்த மக்களோட வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? நோரேலி வாஸ் a difficult station. உண்மையாக சொல்கிறேன்னா அங்கே 3 ஸ்பெஷாலிட்டிஸ் தான் இருந்தது. சர்ஜிக்கல் வார்டு, மெடிக்கல் வார்டு அண்ட் கைனகாலஜி ஆப்ஸ்டெட்ரிக் வார்ட்ஸ் தான் இருந்தது. அப்போ 3 ஸ்பெஷலிஸ்ட் தான் இருந்தது. பீடியாட்ரிஷன் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வார்டே இல்லை அங்கே. குழந்தை வந்தாலும் அந்த மெடிக்கல் எல்லாரும் தான் அந்த வார்டில் அந்த ஃபிசிஷியன் அந்த அவங்க தான் பார்ப்பாங்க. பீடியாட்ரிஷன்ன்றது இல்லை அங்கே. அப்போ நாங்கள் 3 கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டும் 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க இன்டர்ன்ஸாக. அப்போ 6 பேர் 9 பேர் தான் மொத்தமாக நாங்கள் சின்ன ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்குள்ள அங்கே ரொம்பவே வாரது எஸ்டேட்லேருந்து ரொம்ப புவர் பீப்புள் who are hard working. அப்போ நான் அந்த 4 years நாங்கள் ஒர்க் பண்ணேன். அதில் 3 years இருந்தது மெட்டர்னிட்டி வார்டில். அங்கே வாரது எஸ்டேட் லேடிஸ். ரொம்ப டைமில் ஐ வுட் ஹவ் நோட்டிஸ் தட் they are brought with pains, labor pains straight from the work. எஸ்டேட்டில் அந்த கொழுந்து பிக்கக்குள்ள அவங்கள நோய் அந்த பபா கிடைக்கிற நோய் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அவங்களோட உடுப்பெல்லாம் எவ்வளோ பயம் வந்து நான் பார்த்துட்டு உள்ளுக்கு எல்லாம் இந்த தேதாலு தீனம் இந்த டீ லீவ்ஸ் எல்லாம் அந்த பிக் பண்ணில் இருக்கும். அவங்க வந்தால் மோஸ்ட் ஆஃப் தெம் வெரி புவர், ரொம்ப இல்லிட்ரேட். அவங்களுக்கு இல்லிட்ரேட்னு சொல்லலாம். அவங்க இல்லிட்ரேட் அண்ட் தே ஆர் புவர். உண்மையாக ப்ரொடக்டிவ் பட் நெக்லெக்டட் செக்மெண்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. உண்மையாக தே நீட் ஹெல்ப். தே ஆர் வெரி புவர் பீப்புள். உண்மையாக சொல்கிறேன்டா அவங்க கைண்ட்னஸ்ன்றது அவங்க உண்மையாக தெரியாது என்னென்று. தே டோன்ட் நோ வாட் கைண்ட்னஸ் இஸ். அவங்களோட ஃபாதர் மதர் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு எப்படி ஆதரவுண்டு காட்டலாது என்ன, பிகாஸ் அவங்களுக்கே ஆதரவு யார் காட்டுறாங்க இல்லை. ஸோ தே டோன்ட் நோ வாட் கைண்ட்னஸ் இஸ். ஸோ வென் தே கம் ஹியர் கொஞ்சமாவது நல்லா அவங்களோட பேசி என்னம்மா அவங்கள வருத்த நோவு இருக்கேன்னு கேட்டாலே அவங்களுக்கு சும்மா they melt. You can see on their face that this is the first time that they have been exposed to kindness. So that hospital had a big load of this type of patients. We were very dedicated. It touched our hearts. நான் உண்மையாக நான் ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் அந்த obstetrician நாங்கள் ஒர்க் பண்ணுறது. அவங்க இறந்து போயிட்டாங்க 2 வருஷத்துக்கு முந்தி. நீல் லக்ஷ்மன் ஹல்பேண்டு வெரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். உண்மையாக அவர்கிட்ட நான் படித்தது நான் இன்னும் என் லைஃப்பில் என் ப்ராக்டிஸில் நான் அந்த மாதிரி அவரோட ஹேண்ட்லிங் ஆஃப் பேஷண்ட்ஸ். அவங்க 7 மணிக்கு வருவாங்க நூரேலி ஹாஸ்பிட்டலுக்கு. 7 o'clock he comes. அப்போ 7க்கு வரேன்டா நான் போயிட்டு 6 o'clockக்கு போர்டை ரெடி பண்ணணும் அவங்களுக்கு. அந்த கன்சல்டன்ட் விசிட் நான் பேஷண்ட்ஸை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அது பண்ண சரியாக 7க்கு வருவார். ஆப்ரேஷன் டேஸ் ஆல்சோ he told me first day போன நேரம் I start at 7,
theatre days, I start at 7. Start at 7 doesn't mean you come at 7 or I come at 7. The incision is made at 7 and ரொம்ப strict disciplinarian. But he was my best friend during that time because he guided me to become a very responsible doctor. So I think the younger start is very important for a doctor. நான் திரும்ப சொல்கிறேன், நான் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். நான் என் ஒர்க்கை முடிக்கிற 2 மணிக்கு, இரவு 2 மணிக்கு, நாட் பவர் 2 மணிக்கு. 2 மணிக்கு தான் டையை கலட்டுவோம். இந்த டை போட்டிருக்கிறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் பிகாஸ் இட்ஸ் a cold place. So I remove that at 2 o'clock in the morning. And என் குவார்ட்டர்ஸ் இருந்து ஒரு ஹில் ஏரியா ஒன்றில் ஒரு ஜன்னல் ஒன்று இருந்தது. அதை திறந்தா சரியா மெட்டர்னிட்டி வார்டு தெரியுது. நைட்டில் அதை திறந்து வச்சு தான் படுப்பேன். ஒரு ஆம்புலன்ஸ் வாரண்டா எனக்கு தெரியும் அது மெட்டர்னிட்டி கேஸ் தான் வருது. ஆம்புலன்ஸ் எஸ்டேட்டில் ஆம்புலன்ஸ் இருந்து லொரி இருந்தது. அப்போ அந்த ஹில்லில் வரக்கோல தெரியும் இது. அந்த டைம் 2-3 மணிக்கு 4 மணிக்கு வரக்கோல தெரியும் இது பேஷண்ட் தான் வருதுன்னு. அந்த டைமுக்கு எந்த பேஷண்ட் வரப்போகுது மெட்டர்னிட்டி கேஸ் தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வாட்டுக்கு போய் சேரும் போது நான் வாட்டில் இருப்பேன். எவ்வளோ வருஷமா இருந்தீங்க டாக்டர்? நான் 4 வருஷமா அங்கே 4 வருஷமா நூரெலியா இருந்தேன். அதுக்கு பிறகு இந்துருவான்னு இன்னொரு இடம் உண்டு, MOH மெடிக்கல் ஆஃபீஸ் ஆஃப் ஹெல்த்தாக ஒர்க் பண்ண ஒரு 1 year. அதுக்கு பிறகு கலம்போக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த புதிய ஆக்சிடென்ட் சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க கலம்போவில். அப்போ ஃபினிஷ் ப்ராஜெக்ட் ஒன்று, அதுக்கு டாக்டர்ஸ் தேவை. எத்தனையாம் ஆண்டு நடக்குது இதெல்லாம்? இதெல்லாம் ரஃப்லி 86 to 1991 நான் கலம்போ. 86ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் 86 நூரெலியில் தொடங்கி அப்புறம் 90-91 கலம்போக்கு வந்துட்டேன். அப்புறம் ஐ ஒர்க் அட் கலம்போ. இந்த போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் நான் இங்கே செஞ்சேன். போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினில் செஞ்சேன். ஸோ ஆஃப்டர் தேட் என்ன ENT சர்ஜன் நூரெலியா போனோம். அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு. அதோட தட் வாஸ் நாட் த ஒன்லி ரீசன். கலீல்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ உங்களை கொழும்புல கலீல் வார்ட் டாக்டர்னு சரி அதனால தான் நான் கலீல்ஸ் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறேன். கலீல்ஸ் ஹாஸ்பிட்டல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். எஸ்டாப்ளிஷ் பண்ணது டாக்டர் MCM கலீல் என்று. அவர் என் வைஃப்ட மதரோட ஃபாதர். ஸோ அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண மரதான் என்ற இடத்துல. அது ஒரு வெரி சர்வீஸ் ஓரியன்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ப்ரைவேட் ஆனதுக்கு ஹீ வாஸ் கேட்டரிங் மோஸ்ட்லி ஃபார் மெட்டர்னிட்டி பேஷண்ட்ஸ் அந்த ஏரியாவில் மெட்டர்னிட்டி பேஷண்ட்ஸ் தான். நானும் பார்த்தேன் இது பெரிய ஒரு சர்வீஸ் ஒன்று நடக்கிறது கம்யூனிட்டிக்கு, எஸ்பெஷலி த லோவர் ரங் ஆஃப் த கம்யூனிட்டிக்கு பெரிய சர்வீஸ் ஒன்று நடக்கிறது. திஸ் ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் தட் டே வாஸ் நாட் த மணி மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் பட் வி நோ ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் டுடே. இந்திய ப்ரைவேட்டுண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் எவ்வளோ பில் வருமெண்டு. அங்கே அப்படி இல்லை. அது ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. எவ்ரிபடி வாஸ் கம்ஃபர்டபுள் டு கம் தேர். மக்கள் இப்போ இந்த கொழும்பு சிட்டியில் இருக்காங்கன்னு நினைச்சாலுமே நிறைய பேர் வறுமை கூட்டு கீழே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இந்த பாதைகளில் கூட நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க. என்ன அனுபவங்கள் இருக்குது? நாங்கள் கலீல்ஸ்ண்டா ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்குது, பபாக்கு இருக்கிறது மென்சர்றது. அப்போ அங்கே நான் டெலிவர் பண்ண பேஷண்ட்ஸ் அவங்க கிடைச்ச பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நான் பிள்ளைகளை டெலிவர் பண்ணுறேன். அப்போ அதில் உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை உண்மையாக. எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ நான் உண்மையாக அங்கே வரவங்களில் ஐ டோன்ட் கால் தெம் மை பேஷண்ட்ஸ் ஆல்சோ, விச் இஸ் அ ராங் டேர்ம். Even my wife complains that they are more precious to you than herself. So they are not patients, they are the biggest shareholders of my heart. So I'm very, very close to them. And so adunala thane. So it's எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது உண்மையாக சொல்கிறேன்னா. அவங்க எனக்கு நோயை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுள்ள ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பிள்ளைகளுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தே போயிட் அவுட் ஆன் மீ. ஸோ ரொம்ப ஒரு பந்தம் இருக்குது அவங்களோட. ஸோ இட்ஸ் அ சேம் வென் எவர் ஒன் பேஷண்ட் கம்ஸ் ஐ நோ ஹூ இட் இஸ். அவங்களோட சிஸ்டர், அவங்களோட பிரதர், அவங்களோட ஆண்டி, அங்கிள், அவங்களோட வாப்பா தெரியும், அவங்களுக்கு வாப்பா தெரியும், ஆனால் எனக்கு அவங்களோட அப்பாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹஸ் கிவன் மீ தட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம். இந்த மக்களோட பேசியிருக்கீங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களோட பேசியிருப்பாங்க. என்ன மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தது? ஸோ ஐ ஃபீல் வெரி சேட் அபவுட் தட். உண்மையாக பார்க்கலன்னா ரொம்ப சேடாக நான் இப்போ புதுசாக இருந்து நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப துக்கமான கதைகளோடு வர்றாங்க. நான் எப்படின்னு சொல்ல தெரியாது எனக்கு. ஒரு லேடி வராங்க, நான் அவங்கள ரொம்ப காலமாக தெரியும், அவங்களுக்கு 3 புள்ளியலிக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஒரு நாள் பார்த்தா சொல்லுது,
நான் பார்த்து சொல்லணும்மா, என்னம்மா இந்த மாதிரி உடம்பெல்லாம் உடஞ்சி போய்த்திருக்கிறது, கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்களோட 3 புள்ளைகளையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். ஸோ லுக் ஆஃப்டர் யோர் செல்ஃப் அண்டு ஷீ செட், டாக்டர் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேனை தான் சாப்பிட்றோம் டாக்டர், நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேன் தான் சாப்பிட்றோம் டாக்டர். தெரியும் தானே, இன்னும் 3 குழந்தைங்க இருக்கிறது, அவங்க பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்தேன்டா நான் மேசையில் சாப்பாட்டை போட்டு சொல்லுவேன், மகன் சாப்பிடுங்க, வாப்பா நேரத்தோட கடையிலேருந்து வந்துட்டாரு, நான் அவளோட சேர்ந்து சாப்பிட்டேன். உண்மையாக சொல்கிறேன் டாக்டர், வாப்பா வரவும் இல்லை, நான் சாப்பிடவும் இல்லை. நானும் என் ஹஸ்பண்ட் ராவைக்கு மட்டும்தான் சாப்பிட்றது. ராவைக்கு சாப்பிட்டாட்டி தூக்கம் வராது டாக்டர் எனக்கு. நான் அந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன்டா, உண்மையாக சொல்கிறேன்டா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பேர் திஸ். இந்த சமுதாயம் என்ன கஷ்டப்படுறாங்க உண்மை. ஐ நோ த பேஷண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது கொழும்புக்குள்ளே இருக்க கொழும்புக்குள்ள இது மாதிரி இவரோட ஹஸ்பண்ட் நல்லா இருந்தவர். அவரோட சின்ன ஒரு ஹார்ட்வேர் ஷாப், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு இருந்தார் மரதானையில். அப்போ அவர் இங்கே இப்போ இருக்கிற எக்கனாமிக் டவுன்ஃபால்னால அவங்க அந்த கடையை நடத்தி கொண்டு போயிடாது. அவர் சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அவரோட கூலி கடையில் இந்த கூலியை கட்டி கொள்ளையிலாது, லைட் பில்லை கட்டி கொள்ளையிலாது. அப்போ அவர் அந்த கடையை கொடுத்து போட்டு இன்னொரு கடைக்கு ஒரு சேல்ஸ்மன்னாக போயிட்டார். சேல்ஸ்மன்னாக போயிட்டு அங்கே வேலை செய்யுது. அதில் கிடைக்கிற சேல்ஸ்மன்னாக கிடைக்கிற அவரோட சம்பளம், அது எனக்கு தெரிஞ்சு 4 சம்பளம் தான் கொடுத்தாங்க அவருக்கு. ஒரு நாள் வேலைக்கு வந்தால் கொடுப்பாங்க அந்த சேல்ஸ்மனுக்கு. அதை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு சுச்சுவேஷன் நினைக்கலாம் இது. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு, அவங்கள பார்க்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி எத்தனோ அனுபவம் இருக்குது. இது மாதிரி சொசைட்டின்ற எங்களோட சமுதாயம் என்ன கஷ்டத்தில் இருக்கிறன்னு காட்டுறதுக்கு. நான் முந்திருந்தே ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. சரி, குழந்தைங்க வந்த புள்ளைகள் வந்தேன்டா, ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் வந்தேன், சும்மா தெரிஞ்சுக்கோறதுக்கு அவங்க எந்த மாதிரி அவங்களோட படிப்பு எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கான எல்லா சைல்டு ஐ யூஸ் டு ஆஸ்க், எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்கம்மா, என்ன படிக்கிறாங்கன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லை டாக்டர், நான் எத்தனோ பேனை நான் பார்த்துருக்கேன், நாங்கள் போகிறேன், புதுசாக இருந்தான், இதெல்லாம் 2-3 வருஷமாக பார்க்குறேன், பொம்பளை பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இல்லை கிரேட் 5 கிரேட் 6 இருக்கிய பிள்ளைகள் அனுப்புகிறாங்க. நான் ஒன்று சொல்ல, நான் பார்த்தேன், ஒரு ஹால்ஸ்ட்ராஃபில் ஒரு பேஷண்ட் ஒன்று தான் பார்த்தேன். நான் கேட்டேன், அது வாப்போட வந்தீங்க, நல்ல பசுதான மாஷா எல்லாம் ஒரு கேர்ள், நைஸ் கேர்லி ஹேர். ஸோ வந்துட்டு நான் கேட்டேன், எந்த ஸ்கூலுக்கு போகிறேன். அவர் சும்மா நான் ஏதோ தப்பாக ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு. நான் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பல டாக்டர், எனக்கு கேளாது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேன் ஃபீஸுக்கு இவ்வளோ கேட்குறாங்க. அவர் ஸ்கூல் போட்டாங்க சார், எனக்கு வாங்கி கொடுக்குற எனக்கு வசதி இல்லை, எனக்கு இருந்த டொப்பும் போய்த்துது, கடையை மூடிட்டாங்க, அவங்க சேல்ஸ் போதாதுன்னு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் இப்போ இவங்களை அனுப்பல. ஆம்பளை பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் நான் படித்து வச்சு பார்க்கலாம், அவங்களாவது நான் சரி படித்தா வெளிநாட்டாவது போய்த்து ஒரு ஜொப் ஒன்று கிடைக்குமெண்டு. அப்போ நான் பார்த்தேன், இந்த புள்ள கிரேட் 5 or 6 நிப்பாட்டிருக்காங்க. இன்னும் 5-6 வருஷம் போகலாம். அவங்களோட கிளாஸில் இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ், பொம்பளை பிள்ளைகள் அவங்களுக்கு விசேஷமாக தெரியும், அவங்களோட கிளாஸ்மேட்ஸோட அவ்வளோ ஒரு பந்தம் இருக்கும், அவரோட ஒரு லவ் ஒன்று இருக்குது. ஒன்னோட 5-6 வருஷம் போகலாம். அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எங்கெங்கே இருப்பாங்களோ, யூனிவர்சிட்டியில் இருப்பாங்களோ, என்னென்ன உத்தியோகத்தில் இருப்பாங்களோ, இவங்க பார்த்தேன்னா எவ்வளோ மனசு நோவுப்படும். என் வாப்பாக்கு சல்லி இருக்கு இல்லை என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. அதனால தான் நான் இப்படி இருக்கேன், அவங்க அங்கே இருக்கேன். This is a very sad thing. It's heartbreaking. இது உண்மையாக சொல்கிறேன்டா. ஸோ தீஸ் ஆர் வெரி சேட் இன்சிடென்ட்ஸஸ் நம்மளோட லைஃப்பில் நாங்கள் பார்க்குறது. இந்த மாதிரி பார்க்கல, இது ஒரு வித்தியாசம் உண்டாகணும். ஸோ அதனால தான் உண்மையாக ஒரு சமுதாயத்துக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இதை நாங்கள் எங்கள் இந்த சமுதாயம் எங்கே போகுது இன்றைக்கு யாரை காட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க, பிள்ளைக்கு 2 ஆம்பளை பிள்ளைக்கு இவர் என்ன சொன்னார், கொஞ்சம் படித்தா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுமெண்டு. நாங்கள் முஸ்லீம்கள் இந்த துணியால் ஒரு பேனை தான் வாழ்கிறோம். அப்போ நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவை எங்களுக்கு. இந்த பேனை நாங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போவோம், அடுத்த பேனை நாங்கள் உண்டா வாழ்கிறோம் என்று அடுத்த இன்னொரு வாழ்க்கை இல்லை எங்களுக்கு துணியால் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ தட் இஸ் கோயிங் ஆன் அட் த மூமெண்ட்னு சொல்லலாம். இப்போ மருத்துவத்துறையில் இவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு வைத்தியராக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய இந்த தொழில்துறை மருத்துவத்துறை ஆரம்பித்து அது பிறகு மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரோடு இருக்கிற ஒருத்தர் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி போயிருக்கக்கூடிய ஒரு அரசியல் துறையை எதுக்காக தெரிவு செய்யணும், இந்த அரசியல் துறைக்குள்ளே எதுக்காக வரணும்? இப்போ மருத்துவத்துறை போதாது, வரப்பிரசாதங்கள் கொஞ்சம் கூட தேவை, இல்லை கார் பெர்மிட், இப்போ அதிகமாக பேசப்படுற விஷயங்கள், இந்த மாதிரி வரப்பிரசாதங்கள் அதிகமாக வேணும்னு சொல்லி இப்போ அரசியலுக்குள்ளே வர்றீங்களா,
இல்லை என்ன காரணத்துக்காக வருகிறீர்கள் அரசியலுக்கு? ரொம்ப குட் கொஸ்டின் யூ ஆஸ்க். இவர் ரொம்ப பேர் அப்படி யோசிக்கலாம். இப்போ இவருக்கு ஏதாவது இருக்கிற விட கூடமாட ஏதாவது தேவைப்பட்டு தான் வந்திருக்கிறேன். உண்மையாக அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அந்த மாதிரி தேவை ஒன்று இல்லை. ஐ ஹவ் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. மை டாட்டர் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இன் யூகே. அவங்க ஒர்க் பண்ணி கொண்டிருங்க. ஷீ வாண்ட்ஸ் டு செட்டில் டவுன் தேர். ஷி ஹஸ் மேட் அப் மைண்ட். மை சன் இஸ் என்ஜினியர். ஹி ஒர்க்ஸ் அட் ஆக்சஸ் பயோமெடிக்கல்ஸ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படி தேவைப்பாடு ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு சொல்ல எங்களோட சமுதாயம் என்ன மாதிரி போகுது, எந்த டிரெக்ஷனில் போகுதுன்னு நான் சொல்கிறேன். உண்மையாக நான் மெயின்லி பபாவால் கிடைக்கிற லேடிஸை தான் பார்க்குறேன். டெலிவர் பண்ணுற பிள்ளைகள உண்மையாக நான் டெலிவர் பண்ணக்குள்ள அவங்க எனக்கு சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் தானே சொல்லுவாங்க, நீங்கள் தான் என்னையும் பிறந்து நீங்கள் தான் டெலிவர் பண்ண, எந்த பிள்ளைய நீங்கள் தான் டெலிவர் பண்ண போகிறீங்கன்னு தான் என்கிட்ட கிளினிக் வருவாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவு பணம் கொடுத்தாலும் வாங்கலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் திருப்பூர் சொல்லுவாங்க, சென்னு நீங்கள் தான் எனக்கு பாங்கு இக்காமத்து வந்து நீங்களே ஒரு டாக்டர் என்ற பிள்ளைக்கும். Those are moments no money can buy. So I of course tell them, no, அவங்களோட ஹஸ்பண்டை சொல்லுங்க, அவங்களோட பாப்பா இருக்குது அவங்களே சொல்லுங்க, இல்லை நீங்களே சொல்லுங்களே. ஸோ நாங்கள் பாங்கி காமத் நானே தான் சொல்லுவேன்னு சொல்லக்குள்ள எனக்கு யோசனை, இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தில் இந்த பிள்ளையோட ஃப்யூச்சர் என்ன மாதிரி இருக்க போகுதுண்டு. இன்றைக்கு இருக்கிறது எங்களோட எக்கனாமிக் டவுன்ஃபால், எங்களோட ஆர்த்திக பிரச்சனையாகி வேணால் எங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வழி இல்லை, எங்களோட பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்துட்டா நான் யோசிப்பேன், இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும், நான் விசேஷமாக துவா செய்வேன். அப்போ நான் பார்க்குறேன், துவா மட்டும் செஞ்சு போதுமா, இதுக்கு நாங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்றும் பண்ணுவானமா, நான் இதை முடிஞ்சா என் துணியால் வேலை முடிஞ்சுதா, இது என் ப்ரொஃபஷன், இதை முடிஞ்சா ஹேவ் ஐ கம்ப்ளீட்டட் வாட் எவர் அல்லாஹ் ஐ ஃபெல்ட் ஹஸ் created me for. இல்லை இது விட ஒன்றும் இருக்கிறது இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. we have to change this, get better schools for them, better health care for them. அதனால தானே பட் யூ செட் இந்த பொலிட்டிக்ஸுக்கு வர காரணம். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் சமுதாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்லலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு அப்போஸ் ஐ திங்க் ஐ ஷுட் டெல் யூ, என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த நாளும் நான் ஒர்க்குக்கு என்ன கிளினிக்கு போகல, ஒரு பர்டிகுலர் ஒரு கேரவேன் அவுட்லெட் இருக்கிறது அந்த வே, நான் அதில் நிப்பாட்டி 4 ஏதாவது மாலுப்பான் தான் வளமையில் இருக்கிறது என் ஸ்டாஃபுக்காக வேண்டி எடுத்துகிட்டு நான் போகிறது. அப்போ அந்த லேடி எவ்வளோ காலமாக எனக்கு தெரியும். ஐ நோ ஹர் ஃபார் மெனி இயர்ஸ். அன்றைக்காக பேசிக்கொண்டு இவ்வளோ சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு முந்தி தான் 2 இயர்ஸ் முந்திச்சுன்னா, டாக்டர் இஸ்ஸரா அம்மா தாத்தா என்னவா மோட்டர் பைக்கே 2 புள்ளையிலையும் போட்டுக்கிட்டு வருவாங்க. அவங்களோட டிஃபின் பாக்ஸை உள்ளு கொண்டாந்து மாலுப்பான் 4 வாங்கி புள்ளையோட வெட்டிக்கு ஒவ்வொன்று போட்டுக்கிட்டு போவாங்க. அவங்க 2 எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அதே பாப்பம் வருவாங்க, அதே பிள்ளைல அந்த பெட்டி 2 எடுத்துகிட்டு வருவாங்க, 2 தான் கேட்பாங்க மாலுப்பான். ஏன்னா அதில் விலை டபுளு கூட போயிட்டு. அப்போ 2 பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்று போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. எவ்வளோ கீழே காட்டை காப்பியில் இன்னும் நேது டாக்டர்ன்னு கேட்டால் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக உண்மை. பிள்ளையோட பெட்டிக்கு மாலுப்பான் விழுந்துடே வாப்பட பசி போவோம். நான் சொன்னேன், ஏக்கா අම්මා තාත්තා කෙනෙකුට විතරයි ඕක තේරෙන්නේ. මං කිව්වා ඒ වුණත් පැයකින් අම්මා අහයි තාත්තගෙන් ඕලක පශියා பாப்பா இல்லைம்மா எனக்கு பசி இல்லை, இன்னும் வண்ணாறு கூட வாப்பக்கே பாருமா முழு பசியா என்ற உண்மையா பசி இல்லைம்மா எனக்கு பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலவரம் ஈக்கக்குள்ள நான் மட்டும் நல்லா இருந்து ஓகே நாங்கள் நல்லா இருந்து போட்டு நாங்கள் போயிட்டு சேர்ந்தா உண்மையாக we will have to answer for this. Each one of us in this society will have to give an answer for that, because we are created to be responsible for ourselves, responsible to our family and the society at large. We have to, as a Muslim, we can't ignore the responsibility we have to the society, especially when you see them heading towards disaster. So this is இதுதான் ஒரே காரணம் இந்த பொலிட்டிக்ஸ் ஒரு இதுன்னு வந்தேன். ஒரு மகப்பேற்று வைத்தியரா நீங்க இப்ப அரசியலுக்குள்ள வர்றீங்க. அரசியலுக்குள்ள வர்றீங்க எதுக்காக? தேசிய மக்கள் சக்தி என்பிபி வேற கட்சிகளோடு இணைந்து நீங்க கொழும்பு மாவட்டத்தில் இந்த மக்கள் உங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தருவாங்களா? நான் தலப்புக்கு இந்த பக்ஷியோட ஜாத்திக ஜனபலவேகோட தொடர்பு ஸ்டார்ட் ஆனது எனக்கு உண்மையாக ஒரு ஃப்ரெண்ட். நான் அவர்கிட்ட ஒரு
4 புள்ளைய நான் தான் டெலிவர் பண்ண. ஒரு லாயர் உண்டு அவர். ஐ ஹவ் டெலிவர்ட் ஆல் இஸ் 4 சில்ட்ரன். ஒன்றா சொன்னார், இப்படி அன்றகுமார் டிசாநாயக்கன்றது என்னோட ரொம்ப க்ளோஸ். நான் டாக்டர் உங்களுக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ என்று. அந்த டைமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லை. சரி பரவாயில்ல சார், நோ நீங்கள் அவரை சந்திக்கணுமென்று அப்புறம் நான் ஒரு இடத்துல சும்மா ஃப்ரெண்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. தட் வாஸ் மை ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஹிம். ஹீ இஸ் அ மேன் who had a good heart. உடனே I seen patients for so long. உண்மையாக சொல்கிறேன்டா, I can see through them because I have to see through them to know what their feelings are. நோயை மட்டும் பார்த்து சரி. So when I saw him, met him first time, I knew that he had a good heart. அவருடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப நல்ல இன்டென்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஹோல் நேஷன். பட் அந்த டைமில் 8 வருஷத்துக்கு முந்தி he was not what he is today. உண்மையாக அப்புறம் நாங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று டெவலப் பண்ணது. இட் வாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், நோ பொலிட்டிக்ஸ் அட் ஆல். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் தட் யூ ஷுட் மீட் அதர் முஸ்லீம் my associate, my friends. So I organized several meetings with my friends. It was difficult. அவங்களே கேட்பாங்க, இந்த பக்ஷில் why are you with them? I said no, I'm here for a reason that I want you to meet a good human being. Come and meet him. So friends வந்தாங்க, மீட் பண்ணாங்க. அப்புறம் அவர் இன்னொரு நாள் ஒரு டிஸ்கஷன் நம்மளுக்கு இன்வைட் பண்ணார். நான் அதை சொல்கிறேன், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் ஹி இன்வைட்டட் மீ ஃபார் டிஸ்கஷன் வித் there at the party headquarters at Palavatta. That's the first time I had walked into that place. It was a very clean, neat place. அங்கே போனால் அந்த டிஸ்கஷன் முடிஞ்சுக்கொள்ள. அப்போ ஆஃப்டர் லஞ்ச் ஆல்சோ we said we'll continue 2 hours. So I was thinking, அவங்க சொன்னாங்க, டாக்டர் பல்லையா கேமத்தியනවා வீலா காலா அப்போ பாக்கிங் எல்லாம் பட்டாங்க. எனக்கு பல்லையாண்டா என்னன்னு தெரியாது. பார்த்தாங்க பேஸ்மெண்ட்டில் தானே ஃபுட் வச்சுருக்காங்க. போனால் பிளேட்ஸ் எல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க வாலில், அந்த ஒரு ரெக்கில். ஒவ்வொருத்தரும் போவாங்க, அந்த பிளேட் ஒன்று எடுப்பாங்க, தண்ணி வச்சிருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர், அதில் தண்ணி ஒன்று எடுப்பாங்க, வருவாங்க. இன்னொரு பேசனில் இங்கே இந்த ரைஸ் இருக்குது, சோறு இருக்குது, ஒரு மெல்லுன்னு ஒன்று இருக்குது, இன்னொரு வெஜிடபிள் ஒன்று இருக்குது, இன்னும் கருவலை ஏதோ ஃபிஷ் மாதிரி ஒன்று இருந்தது, பப்படம் இருந்தது. நல்லா தெரியும் எனக்கு. அந்த ஹோட்டலில் நானும் போட்டுக்கொண்டேன். நானும் ஒரு புட்டுவத்தை எடுத்து உட்கார்ந்தேன். நான் சரியாக என்ன கூட்டிகிட்டு போனவர் அவர் செய்கிறது மாதிரியே செய்கிறேன் இப்போ. அப்போ நான் உட்கார்ந்தோடனே இந்த லெஃப்ட் சைடில் பிமான் ரத்நாயக்கா வாஸ் சிட்டிங் தேர். ஹி வாஸ் ஈட்டிங். அப்போ அவர் ஐ டிடன்ட் நோ ஹிம், பட் ஐ சீம் தட் ஹீ நியூ மீ பிகாஸ் ஹி செட் கோமது டாக்டர் அண்ட் ஆல் தட். தென் கொஞ்சத்தை பார்க்கல நான் பார்த்தா அந்த கதை வேலை அன்றகுமார் டிசாநாயக்கா காம்ஸ் அவரும் போனார். அதே மாதிரி அவர் ஒரு பிளேட் எடுத்தார், தண்ணி எடுத்தார், வந்தார், சர்வ் பண்ணார். அவர்கிட்ட ஃபுட்டு சர்வ் பண்ணி புட்டோ துக்க காந்தி இழுத்து கொண்டார். ஹி வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. அதில் எல்லாம் பார்ட்டி ஒர்க்கர்ஸ், ஸோ மெனி பீப்புள் வர் தேர் ஈட்டிங் அண்ட் டாக்கிங். அண்ட் ஒரு பார்ட்டி லீடர், இவங்க ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் அண்ட் ஒரு வித்தியாசமே இருக்குல்ல. எல்லாரும் சந்தோஷமாக ஒரே மாதிரி சாப்பிட்டாங்க. இப்போ நான் பார்க்குறேன் பிமான் ரத்நாயக்கா சாப்பிட்றாரு. எங்களை மாதிரி அவர் හැම බත් ඇටයක්ම කෑවා. හැම බත් ඇටයක් මම බැලුවා මෙහෙම තමයි කන්න ඕනේ කියලා. මං කනකොට මට මතක් වුණා මගේ අම්මා කීප සැරයක් එබොල පැනයක් අடிச்சிப்பா. சோத்தமின் கொஞ்சம் 1-2 மணி தின்னாடி அடிச்சிப்பா எனக்கு. அப்போ நான் பார்க்க இங்கே அவங்ககிட்ட ஒரு கல்ச்சராக இருக்குது. திஸ் இஸ் தேர் வே ஆஃப் லைஃப். எவ்ரிபாடி தேர். ஸோ ஹீ வென்ட் வாஷ்ட் ஹிஸ் பிளேட், took the plate, washed it, and washed the glass that's the copper. He drank water and kept it back. So I just followed him and I also did the same thing. So we were there. Then Anurakumar Disana, he also got up after a little while. He also went, washed his plate, kept it there and washed the cup. So now Pakaran is what a simple life where even our children in our house, we don't wash our plates. மிச்சம் பிள்ளைங்க நாங்கள் சொல்லி கொடுத்து அவன் செய்கிறதும் இல்லை. பட் இவங்க திஸ் இஸ் தேர் வே ஆஃப் லைஃப். வாட் அ சிம்பிள் லைஃப். ஐ வாஸ் திங்கிங் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து சேர்ந்துட்டேன் இங்கேக்கு. ஆனால் ஒரு மன வருத்தம் இருந்தது. இவ்வளோ சொன்னீங்கன்னா தாமதமாக வந்தீங்க, இவ்வளோ லேட்டாக என்ன வந்துட்டு. ஸோ தட் வாஸ் அ டச்சிங் திங். அதே மாதிரி நான் ஒரு பையனை இதே சொல்கிறேன் நான். வி வர் ஹேவிங் அ டீ டைம். அங்கே டீ டைமில் வந்தால் பிளேன் டீ இருக்கும், சீனி வேறு வச்சுப்பாங்க, ஒரு இந்த பிஸ்கட், அந்த பெரிய மாதிரி பிஸ்கட் பாக்ஸ் இருக்கும், ஹோல்சேலில் இருக்கிற கொஞ்சம் சீப்பாக இருக்கும் போகிறேன். அது தான் இருக்குது. தேவானவங்க அதில் ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று குடிப்பாங்க, பிளேன் டீ ஒன்று. அவர் சரி நான் கொஞ்சம் பேண்ட்ரி இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்தா யாரோ பனியை உட்காந்துக்கிட்டு கீரை வெட்டுறாங்க. கொஞ்சம் பார்த்தா எங்களை டில்வின் சில்வா சகோதரியா அவர் தான் அன்றைக்கே லஞ்சுக்கு கீரை வெட்டுறது. ஸோ I mean, this type of thing really touched my heart. Very simple people. I was thinking how close they are to the religion of Islam and the Sunnah that we are following. நாங்கள் எவ்வளோ க்ளோஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடுப்போல கழுவி கொண்டாரு, அவருடைய சப்பாத்தையும் தச்சு கொண்டாரு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் இவங்க
they are having a Muslim Islamic way of life which we otherwise have to force our children to do it. இதை பார்த்தாலே I mean it was very heartening to know that these are very simple people and it's very easy to get along with them. இப்போ டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்களே, நீங்கள் வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு உங்கள் தலைவர்களை பார்த்து இதுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு யாராவது உங்களுடைய குடும்பத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்காங்களா, அல்லது உங்களுடைய தந்தை வழியாக? இப்போ சில பேர் உங்களுடைய பேரை வச்சு நீங்கள் இவருடைய உறவினர்னு சொல்லலாம், இப்படி பலவிதமான. யாருமே இல்லை, என் ஃபேமிலியில் யாருமே பொலிட்டிக்ஸுக்கு வந்ததில்லை. என் ஃபேமிலியண்டா என் வாப்பாட ஃபேமிலியிலேயும் யாரும் இல்லை, உம்மோட ஃபேமிலியிலேயும் யாரும் இல்லை. உண்மையாக சொல்கிறேன்டா, என் வாப்பா தான் என் கிராண்ட்மா, என் அவட உமாக்கு ஒரே புள்ள ஆம்பளை புள்ள அவள் மட்டும்தானே. மற்றது 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க மூத்தா போயிட்டு அவங்களே யாருமே பொலிட்டிக்ஸில் இருந்ததே இல்லை. ஸோ எனக்கு மதர் ஃபேமிலியில் யாருமே இல்லை, பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படி பார்த்தாலும் அப்படி எனக்கு யாருமே தெரிகிறது இல்லை, கட்டின தூரத்தில் யாருமே இல்லை, தெரிகிறதே இல்லை. ஸோ அதில் ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் இல்லை, உண்மையாக ஒரு கனெக்ஷனே இல்லை யாரோட. சரி, இப்போ கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக பல தரப்பட்ட கருத்துக்கள் வருது. தேசிய மக்கள் சக்தியில் வந்து ஒரே ஒரு வேட்பாளராக நீங்கள் இருக்கிறீங்க இந்த முஸ்லீம் பகுதிகளில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுறது உண்டு. அப்போ ஏனைய கட்சிகளை பொறுத்த மட்டும் 2 அல்லது 3 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. தேசிய மக்கள் சக்தியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. சார், இந்த கொஸ்டின் எனக்கும் வந்திருக்கிறது. யார் மிச்சம் பேர் அங்கே போனது காட்டினாங்க, உண்மையாக இந்த மாதிரி இருக்கிறது. அந்த ரொம்ப ரொம்ப மனவர்த்தமான ஒரு செய்தி தானே. அந்த நாமினேஷன் அன்றைக்கே, அதுக்கு ஒரு நாள் முந்தி நம்ம சைன் பண்ணின அன்றைக்கே நான் நைட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் ஓடிட்டு வந்து காட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தப்பு சொல்லியிருக்காங்க, ஒரு வாய்ஸ் கிளிப் நடக்குது இப்படி, இந்த மாதிரி நீங்கள் சொல்லி போட்டு கொண்டீங்களாம். அதெல்லாம் ரொம்ப மோசமான. இன்னொன்று வந்தது, அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தட் ஹீ இஸ் அன் ஏத்திஸ்ட். ஏத்திஸ்டா கடவுளை நம்பாதவர். அப்போ அந்த டைமில் ரொம்ப மனவருத்தமாக இருந்தது. நான் பார்த்தேன், அது என்ன தெரிஞ்சவங்க, இந்த பேஷண்ட்ஸ் அவங்கள்ட்ட பிள்ளைகளுக்கு பாங்கு சொல்லுன்னு சொல்லவங்க இதை பார்த்தா என்ன விட மனவருத்தப்படுவாங்க. அப்போ ஒரு ஏத்திஸ்டிக்காக சொல்லி பாங்கு சொல்லிக்கிறேன். ஐ ஃபீல் வெரி சேட். பட் எனக்கு ரொம்ப சொல்லண்டா உண்மை ஹாப்பியாக இருந்தது. நான் 38 வருஷமாக பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். 80% என் பேஷண்ட்ஸ் பொம்பளைகளும் குழந்தைங்க தானே. அவங்கள அதை பற்றி வேறு என்ன ஒரு அக்யூசேஷனும் இல்லை, பொய்க்கியாவது சொல்கிறதுக்கு ஒரு அக்யூசேஷன் இல்லை அவங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இல்லை புகழும். அவ்வாறு ஒன்றுமே சொல்லாது தானே ஏத்திஸ்ட்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு ஆள்கிட்ட ஈமான பார்க்குறதுக்கு ஒரு மீட்டர் இல்லை, மீட்டர் ஒன்று இருக்குதுன்றா சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ ஐ மீன் திஸ் இஸ் த டைப். மற்றது நீங்கள் சொன்னீங்க ஏன் ஒரே வேட்பாளர், நான் கேட்டு போட்டது இல்லை, அது பார்ட்டியோட டிசிஷன். அது பார்ட்டிக்கு என்ன தேவை சொல்கிறதுக்கு, ஒரு ஆள் ஒருத்தருட ஒரு கேண்டிடேட் அவங்களோட ரிலிஜன் லாங்குவேஜை பார்த்து நாங்கள் ஓட் கொடுக்கறது இல்லை. மற்றது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. கொழும்புலேருந்து நான் சொன்னேன், கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ன்றது கோஸ் அப் டு ரத்மலான, இந்த சைட் கோஸ் அப் டு அவிசாவில், இங்கே வத்தலேக்கு வரக்காரும் போவோம். அப்போ அதில் நாங்கள் 2 முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் இருந்தால் வி வில் பி டேக்கிங் அவே த அதர் பர்சன். ஏன்னா அங்கே ஒரு நான் முஸ்லீமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஓட் ஒன்று வி மை டேக் அவே. நாங்கள் 2 பேரும் போனோம்டா. இப்போ இது ஒரு இனவாதம் ஒன்று. இது இஸ் அ டைப் ஆஃப் ரேசிசம் வேர் தே சே முஸ்லீம்க்கு மட்டும்தான் போடணும். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீம் ஹேஸ் டு ஓட் ஃபார் முஸ்லீம் அண்ட் முஸ்லீம்ஸ் ஆல்சோ ஹேவ் டு ஓட் ஃபார் த பீப்புள். பிகாஸ் எங்கள்ட பார்ட்டியில் இந்த ரேசிசம் என்றது உண்மையாக எங்களை சக்திமத் පාර්ලිමේන්තුවක් දෙන්න අපිට අනුර කුමාර දිසානායක ජනාධිපතියටතේ අපි මේ ரேசிசம், இந்த இனவாதம் என்ற இந்த வார்த்தையை திரும்ப நாங்கள் டிக்ஷனரியில் போட்டுடுவோம். இன்ஷா அல்லாஹ் டிக்ஷனரியில் தான் இருக்கும். உங்கள் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ரேசிசம் என்றது மீனிங், அதோட அர்த்தமே தெரியாத மாதிரிக்கு நாங்கள் ஆக்கிடுவோம். அதுதானே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து இவர் முஸ்லீம் தானே, இவர் நான் முஸ்லீமுக்கு நாங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று இல்லை. we are a party that is not racist. அதனால் எனக்கு கொழும்புலேருந்து மொரட்டுவைக்கு வரும் வரையில் இந்த சைடில் அவிசாவில் காட்டும், ஐ கேன் ஸ்டில் கோ along with the candidate of that place and still say vote for us.
whereas every Muslim and every non-Muslim would have voted, and the candidate there, I have no reason to doubt, அவருக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் போட்டேன். அவர் அதே மாதிரி சிங்களீஸ் இடத்துல போயிட்டு எனக்கு போனாலும் சரி, இவர் சிங்களீஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் போடுவாரா? இல்லை, நாங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரு தாயிட பிள்ளைகள் மாதிரி இருக்கிறது தானே. ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஒரு நாடு அமைக்கணும் என்று தானே ஜாதிக ஜனபலவேகோட விஷன், ஆம்பிஷன், அண்ட் தட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் டு லீவ் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன். இப்போ உங்களோட இந்த கொழும்பை பொறுத்த மட்டும் ஒரு தமிழ் வேட்பாளர் இருக்கிறார். அது தவிர முக்கியமாக பிரதமர் கூட இப்போ கொழும்புக்கு தலைமை தாங்குறாங்க ஒரு வேட்பாளராக. கரெக்ட். தமிழ் மிஸ்டர் சிவா என்று இருக்கிறாரு. அவரும் சேம் ஏரியா கொலம்போ சென்ட்ரலில் தான் போட்டிருக்கார் என்ன மாதிரி. அவரும் இது வெரி குட். தமிழ் பேசுகிற மக்களுக்கும், தமிழ் ஆளுங்களுக்கும், ஹிந்துஸுக்கும் அவர் ரொம்ப 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 ஃப்ரெண்ட். அவர் மிச்சம் தெரியும் தமிழ் ஆளுக்கள். ஸோ அதனால ஒரு it is a very good thing. I can say that we are on the national unity என்று எவ்வளோ அவசியம் என்று இதில் காட்டுறது. So it is ரொம்ப very very accepted thing. I think this is exactly what this country needs as a nation to bring about national unity. இந்த நேஷனல் யூனிட்டி இல்லாதனால தானே நாங்கள் இண்டிபெண்டன்ஸுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி இவ்வளோ காலத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி நிலவரத்தில் வைக்கிறேன். நமக்கு போகிற வந்த நாடுகள் எல்லாம் எங்கே போய் முடிச்சிட்டாங்க? பிகாஸ் ரேசிசம், they didn't have this cruel thing called racism in their agenda. அதனால தானே. ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். பிரதமர் குறித்து என்ன சொல்லுவீங்க? பிரதமர் அவங்க ரொம்ப படித்தவங்க. ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர். ஐ திங்க் ஸ்ரீலங்காவில் இல்லை, இந்த ஹோல் ஆஃப் சவுத் ஏஷியா இந்த மாதிரி படித்தொரு லேடி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்ததே இல்லை. ஷீ இஸ் ஆக்சுவலி அ யூனிக் பர்சன். ஐ நோ ஹர் பர்சனலி. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப யூனிக். அவக்கு இந்த ரேசிசம் என்றது ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் தேர். ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் த முஸ்லீம் பீப்புள். ஐ ஹேவ் நோன் ஹர் ஃபார் since she came into politics. I've known her, and she is a person, I think the ideal choice ஜாதிக ஜனபலவேகக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு. பிகாஸ் மிச்சம் பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட பழைய ஜேவிபி ஆளுகளுக்கு தான் கொடுக்குறதுன்னு. அவருக்கு பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை கொடுக்கக்கொள்ள உண்மையாக ஜேவிபின்னு சொல்கிற ஆளுக்கு ரொம்ப பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. இந்த என்பிபியில் அவங்களுக்கு தேவை ஒரு ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் they want, and they want an educated person. I think that was one of the best choices. It is the best choice that she can ever have, and she is very friendly with all communities, very easy to get along. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்து அவங்க உடுத்து கொண்டு இருந்தது, what she was wearing is just டாப் ஒரு ஜீன்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு. People are wondering whether this person can be a prime minister of a country. அதில் ஒரு அவதானிச்ச அந்த அவங்களுக்கு மேடையில் இடம் கொடுத்துருக்கலாம். அவங்க சாதாரணமாக அந்த கரெக்ட். பிகாஸ் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பட் ஸ்டில் ஷீ இஸ் ஒன்லி அ கேண்டிடேட். ஷீ இஸ் ஒன்லி அ கேண்டிடேட் லைக் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ். ஸோ she had to sit with all other candidates, whatever it is. So அதுதான் நாங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட வேட்பாளராக டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்களிடம் நான் இப்போ கொழும்பு மாவட்டத்திலலாம் வாக்களிக்க போகிறேன். நான் எதுக்காக, என்ன மாதிரி மக்கள் எதுக்காக உங்களுக்கு வாக்களிக்கணும்? சரி, ரிஸ்வி சாலி எதுக்காக நாங்கள் தெரிவு செஞ்சு அவருக்கு வாக்களிக்கணும்? அந்த மாதிரி தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? நாங்கள் கொண்டு வர்றது ஜஸ்ட் நாட் அ சேஞ்ச் ஆஃப் ஹெட்ஸ். இப்போ இருக்கிற எம்பிஸுக்கு, இப்போ இருக்கிறது லீடர்ஸ்ட தலையை மாற்றி என்பிபி ஒரு தலையை போடுறது இல்லை. எங்களோட நோக்கம் என்னென்ன, எங்களோட நோக்கம் கம்ப்ளீட் ஒரு சோஷோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஒன்று கொண்டாடுறது. இந்த கல்ச்சரை வித்தியாசமாக்கணும். இந்த கல்ச்சரில் என்ன செஞ்சாலும் மக்கள் வாக்குகள் அந்த ஓட்ஸை கொடுத்தாலும் பொலிட்டீஷியன் அங்கே இருக்காங்க. தே ஆர் வெரி ஹை தேர். எங்களோட நோக்கம் திஸ் பொலிட்டீஷியன் ஷுட் பி brought down to a level with the masses, because they are not any gifted by birth. They have been given the vote and they are up there. So we have to bring this down. So iltan engada nokam. So we will be always with the masses. We know their pain, and we are none of our top brass people now Muslim businessmen and சொல்றதுக்கு நான் சொல்றேன். எங்கட என்பிபியில் டாப் பிராஸில் யார் இருக்காங்களோ, ஆஃபீஸ் பேரோஸோ அந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ, அவங்க எப்போயாவது பிஸ்னஸ் செய்ய போகிறது இல்லை. தே வில் மேக் திங்ஸ் ஈஸி ஃபார் பிஸ்னஸஸ். உங்களுக்கு தெரியும்,
businesses in the private sector. We will encourage private sector in contrary to எங்கள் பயமுண்டாக்குறாங்க மனுஷங்க. இவங்க வந்தால் அரசாங்கம் கொண்டு வந்தேன்டா ப்ரைவேட் செக்டருக்கு இடமில்லாமல் போகும், எல்லாம் ஸ்டேட் என்டர்பிரைஸ் ஆகும் என்று, விச் இஸ் அ டோட்டல் லை, லைக் மெனி லைஸ் தே ஹவ் டோல்ட். ரொம்ப பொய்கள் சொல்லி அதில் ஒரு பொய் தான் இது. ஸோ ப்ரைவேட் செக்டர் வில் பி த என்ஜின் ஆஃப் க்ரோத். வி வில் கிவ் தெம் எவ்ரி ஃபெசிலிட்டி அண்ட் த பீப்புள் ஹேவ் ரியலைஸ் தட். அதுதான் இன்றைய பார்த்தா இன்றைய ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாதிரி கூடிக்கிட்டு போகுது. டாலர் என்ன சொன்னாங்க எலெக்ஷன் முந்தி 400 ரூபா வரைக்கான்னு போகுது, இப்போ அதை குறைஞ்சிக்கிட்டு 300 ரூபாய்க்கும் குறைய போகுது. இப்போ சொல்கிறாங்க அதை கொஞ்சம் பிடிச்சி நிப்பாட்ட சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ஸுக்கு அது கொஞ்சம் இதுண்டு. ஸோ டெஃபினெட்லி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வில் பி லுக்ட் ஆஃப்டர். பட் திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களோட டீம் இஸ் அ குட் டீம். வி ஆர் கமிட்டட். NPP team is committed to bring about that change. The people clamor for so much. நாங்கள் அந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரை மாற்றுறோம். நான் உண்மையாக சொல்கிறேன். Listen, I am going to tell you something. இதுக்கு பிறகு inshallah after our term is going to finish, we will definitely improve this country for the benefit of the children of tomorrow. The term முடிய கூட politician will be with the masses. இதுக்கு பிறகு யார் சரியாக பொலிட்டீஷியனாக கொண்டுறதுக்கு அவங்க வானான்னு சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டீஷியன் பொலிட்டிக்ஸு கொண்டாடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறது ஏதோ நாயை குழுப்பற்றதுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் தேர் இஸ் நோ பர்க்ஸ், நோ ஹவுசஸ், நோ கார்ஸ். அன்லஸ் இட் இஸ் நெசசரி கார்ஸ் வில் பிலாங் டு அ பூல். அங்கே தான் இருக்கணும். வேறு பர்சனல் ப்ரிவிலேஜஸ் ஒன்றுமே இருக்காது. அண்ட் தே வில் பி அண்டர் த வாட்ச்ஃபுல் ஐஸ் நாட் ஓன்லி ஆஃப் த பப்ளிக் விச் இஸ் ஹேப்பனிங் நவ், ஆல்சோ ஆஃப் த our political party, and they will be watching especially what he is there, where did he come from, where India pathenda politician, we know where he has come from, but you can't imagine where he has reached. So engada party la andha mari ambition ulla yarum illa. We have through, they will say you have no experience. Yes, we have no experience in bankrupting a country, but we will gain experience on how to govern a country, inshallah. நன்றி டாக்டர் ரிஸ்வி சாலி. இந்த கலந்துரையாடல் இணைந்து கொண்டு உங்களுடைய பின்னணி குறித்தும் அது மாதிரி உங்களுடைய அரசியல் பிரவேசம் குறித்தும் பல்வேறுபட்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. Thank you very much, Hisham. Thank you. ஆகவே இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தி NPP-யினுடைய கொழும்பு மாவட்ட வேட்பாளர் டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். பல்வேறுபட்ட விஷயங்களை அவரோடு பேசியிருந்தோம். இந்த முறை நவம்பர் 14ஆம் தேதி கொழும்பில் இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஊழல், மோசடி, அது மாதிரி இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக வாக்களிக்கப் போகிறார்கள். ஆகவே தீர்மானம் அவர்களுடையதாக இருக்க போகிறது. ஒரு சிறந்த தீர்மானத்தை அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இன்னும் பலரையும் இந்த கலந்துரையாடல்களில் இணைத்துக் கொள்வோம். நன்றி.